ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்துல்லா. கற்போம் கடலளவு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானிலை குறித்த அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் மொபைலுக்கே நேரடியாகவே வரும். கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டம் காக்கச்சி மற்றும் நாலுமுக்கு இங்கு 10 சென்டிமீட்டர் மழையும், மாஞ்சோலை திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாயிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரம் தூத்துக்குடி மாவட்டம், நீலகிரி மாவட்டம், தேனி மாவட்டம், உத்தமபாளையம் பகுதிகளையும், தென்காசி மாவட்டம், திண்டுக்கல் மற்றும் கோயம்புத்தூர், சின்னக்கல்லாறு அந்த பகுதிகளையும் மழை பதிவாயிருக்கின்றன. இது கடந்த 24 மணி நேரத்திற்கான மழைப்பதிவு. அதே நேரம் வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் இலங்கைக்கு தெற்கே வங்கக்கடலில் நீடித்து வந்த அந்த காற்று சுழற்சியானது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வருகிறது. இது அடுத்து வரக்கூடிய 10ஆம் தேதி வரையில் நமக்கு பயந்தரக்கூடிய மழையை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது திருவள்ளூர் துவங்கி புதுச்சேரி வரையிலான கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக குறிப்பாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் இந்த சுற்றுவட்டார பகுதிக்கு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதிகபட்சம் 20 சென்டிமீட்டர் மழை கூட பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும், திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் குறிப்பாக அங்கும் 10-15 சென்டிமீட்டருக்கு மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு இந்த அறிக்கை. மாநிலத்தின் இதர மாவட்டங்களான நீலகிரி, தேனி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி இந்த மாவட்டத்துக்கும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. கனமழையை பொறுத்தவரையில் திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தோட கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட மன்னார் வளைகுடாவை ஒட்டியிருக்கிற அந்த கடலோர பகுதிகளுக்கும் சற்று கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மாநிலத்தின் இதர உள் மாவட்ட பகுதிகளான ராஜபாளையம், விருதுநகர், மதுரை மற்றும் மத்திய மாவட்டங்களான திருச்சி, அதன் சுற்றுவட்டார பகுதியிலும் சரி, கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளாக இருந்தாலும் சரி, அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஏதோ கடலில் ஏதோ நிகழ்வு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். குளிர் சற்று விலகி மழைக்காற்று வீச துவங்கும். நாளை மதியம் முதல் இரவு வரையிலான பகுதிகளில் உள் மாவட்டங்களில் சற்று கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மதுரை, ராஜபாளையம், விருதுநகர் உள்ளிட்ட தென் உள் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் நாளை மற்றும் நாளை மறுநாள், நாளை நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளை மறுநாள் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் தென் மாவட்டம், தென் கடலோரம் மற்றும் தென் உள் மாவட்டங்களுக்கு நாளை முதல் 10ஆம் தேதி வரையிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஜனவரி 9, 10ஆம் தேதிகளில் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கவே செய்கின்றன. 10ஆம் தேதி வரையில் பனியின் தாக்கம் சற்று குறைந்திருக்கும். அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை படிப்படியாக பின்வாங்க துவங்கிவிடும். பனியின் தாக்கம் அதிகரித்திருக்கும். 11ஆம் தேதியிலிருந்து பனியின் தாக்கம் அதிகரித்திருக்கும். இதுதான் தற்போதைய வானிலை சூழல். அதற்கு ஏற்றாற் போல விவசாயிகள் தங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். வெள்ளம், பேரிடர் அந்த மாதிரியான சிந்தனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுங்கள். அதற்கு வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கின்றன. குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் மட்டுமே மிக மிக அதிகமாகவே 20 சென்டிமீட்டர் மட்டுமே பெய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படிங்கிறதுனால யாரும் அச்சப்பட வேண்டாம். குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அத்தகைய அச்சம் எதுவும் வேண்டாம். 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் சற்று கனமழைக்கும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் 100 சென்டிமீட்டர் மழையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுனால அது நீங்கள் சாதாரணமாகவே ஒரு 15 சென்டிமீட்டர் மழை தான் இருக்கும் அதிகபட்சமாக. என்னுடைய கணிப்பின்படி இயற்கை எப்போயுமே மாறுதலுக்கு உட்பட்டது. நம்ம அதை வரைமுறைப்படுத்தவும் முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. நாளை மீண்டும் ஒரு விரிவான வானிலை அறிக்கையில் சந்திக்கிறேன். நன்றி.